மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் நியூ ஸ்டார் மெட்ரிகுலேசன் பள்ளியின் 47வது ஆண்டு விழா குத்தாலம் வேலம்மாள் கலாசேத்ரா பள்ளி வளாகத்தில் பிப்ரவரி 28 அன்று மாலை நடைபெற்றது. விழாவில் மறுமலர்ச்சி திமுக மாநில இளைஞரணி செயலாளர் ஆசைத்தம்பி வாழ்த்துரை வழங்கினார். சிறப்பு விருந்தினராக மருத்துவர் கோசிமதி டோட் திருமாவளவன், கவிஞர் பூவை சாரதி உள்ளிட்டோர் பங்கேற்று உரை நிகழ்த்தினர். விழாவினை பள்ளி தாளாளர் ஸ்டாலின் ஒருங்கிணைத்தார். ராஜேஸ்வரி அறக்கட்டளை குழுமத் தலைவர் வடிவு ராமலிங்கம் நன்றியுரை ஆற்றினார். வாழ்த்துரை வழங்க எனது அருமை நண்பர், கிட்டத்தட்ட 28 ஆண்டு காலமாக என்னுடைய நண்பராகவும் நானும் அவரும் சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். பள்ளியினுடைய பெற்றோர் ஆசிரியர் சங்க செயலர் PT ஆசைத்தம்பி MCA அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். நியூ ஸ்டார் மெட்ரிகுலேசன் பள்ளியின் 47வது ஆண்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மண்ணிலே மருத்துவம் பயின்று ஒரு மக்கள் மருத்துவராக பிரகாசிக்க முடியும் என்பதற்கு இரத்த சாட்சியாக இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற கோசிமதி திருமாவளவன் அவர்களே, கல்வித்துறையில் பணியாற்றி இன்றைக்கு மாவட்ட அளவிலே அரசு நிகழ்ச்சிகள் எதுவாயினும் ஒரு தொகுப்பாளராக நிகழ்த்தக்கூடிய அளவிற்கு, அரசு அதிகாரிகள் அழைக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் படைத்த உலக கவிஞர்கள் பேரவையினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் பூவை சாரதி அவர்களே, மற்றும் காலத்தின் அருமை கருதி இந்த விழாவிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கல்வி என்பது இந்த உலகை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம் என்றார் நெல்சன் மண்டேலா. மரங்களுக்கு எப்படி வேர்கள் முக்கியமோ அதை போல ஒரு மனிதருக்கு கல்வி என்பது மிக மிக முக்கியம். பெற்றோர்கள் இன்றைக்கு லட்சாதிபதியாக இருக்கலாம், கோடீஸ்வரராக இருக்கலாம், ஆனால் அவர்களிடமிருந்து கல்வியை சொத்தாக பெற முடியாது, கல்வியை பயின்றுதான் பெற முடியும். ஆகவே ஒருவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை கல்வி என்பது பேரையும் புகழையும் கொடுக்கக்கூடிய கல்வி என்று சொன்னால் அதுதான் உயர்ந்த கல்வி. அப்படிப்பட்ட இந்த உயர்ந்த கல்வியை தான் இன்றைக்கு 47 ஆண்டு காலமாக நியூ ஸ்டார் பள்ளி வழங்கி வருகிறது. இன்றைக்கு 3 ஆண்டுகளை கடந்தால் அரை நூற்றாண்டை கடக்க இருக்கிறது இந்த பள்ளியினுடைய கல்வி சேவை. இவர்களால் மட்டும் எப்படி இந்த 47 ஆண்டுகள் இந்த கல்வி சேவையை தொடர முடிகிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இவர்களால் மட்டும் எப்படி இந்த பள்ளி நிர்வாகத்தை சீராக சிறப்பாக நடத்த முடிகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி எண்ணி பார்க்கிற போது சிலர் கல்வி சேவையை வழங்குகிறோம் என்று சொல்லி பள்ளியை தொடங்கி லாப நோக்கத்தோடு தொடங்கி ஒரு சில வருடங்களிலே பெரும் முதலாளிகளுக்கு அதை விற்றுவிட்டு வீட்டுக்கு சென்று விடுவார்கள். இவர்கள் ஒரு ரகம். அதை போல ஒரு சிலர் பள்ளியை தொடங்கி அவர்களால் இயலாமை காரணமாக அந்த பள்ளியை தொடர்ந்து நடத்த முடியாத ஒரு சூழல் காரணமாக அந்த பள்ளியை மூடி விடுவதும் நீங்கள் பார்த்து கொண்டு வருவீர்கள். அதை போல நம்முடைய கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் எல்லாம் பிரம்மாண்ட மாட மாளிகைகளை கட்டி பளிங்கு கற்களால் தரைத்தளத்தை அமைத்து வண்ண சுவர்களை அமைத்து கவர்ச்சியாக பிரம்மாண்ட கட்டிடத்தை கட்டி அந்த பள்ளியை நடத்தி வருவார்கள். அங்கே கல்வி தரம் இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு கல்வி சூழலில் இன்றைக்கு 47 ஆண்டு காலமாக இந்த கல்வி சேவையை வழங்குகிறார்கள் என்று சொன்னால், ஒருவர் வேகமாக ஓடி ஒரு இலக்கை அடையாமல் நின்று விடுவதை விட சீராக ஓட்டம் ஓடி அந்த இலக்கை அடைவதுதான் உண்மையான வெற்றியாகும். அந்த இலக்கை இன்றைக்கு வெற்றிகரமாக சென்று கொண்டிருப்பதுதான் நம்முடைய நியூ ஸ்டார் பள்ளி. அதற்கு காரணம் யார்? என்ன காரணம்? இந்த பள்ளியினுடைய நிர்வாக இயக்குனர், மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய ஐயா வடிவு ராமலிங்கம் அவர்களுடைய கூறிய சிந்தனையும் அவருடைய ஆற்றலும் அவருடைய முற்போக்கு சிந்தனையும் தான் இந்த கல்வி சேவை தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கு காரணம் என்பதை இந்த ஆண்டு விழாவில் நான் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். தொடர்ச்சியாக இன்றைக்கு அறிவியல் வளர்ந்துவிட்ட காலகட்டத்தில்
இதை இன்றைக்கு கொடுக்கக்கூடிய கல்வி சேவையை ஒரு அறிவியல் சார்ந்து கொடுக்க வேண்டும், விரிவாக கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்றைக்கு அவருக்கு துணையாக தூணாக நின்று விளங்குகின்ற இனிய நண்பர் MCA பட்டதாரி ஸ்டாலின் உள்ளிட்ட தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அரங்கத்திலே பெற்றோர்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் விடைபெறுகிறேன். நம்முடைய பிள்ளைகள் படிப்பதற்காக அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் நாம் செய்து கொடுக்கிறோம். அவர்கள் என்ன கேட்கிறார்களோ அனைத்தையும் செய்து கொடுக்கிறோம், அவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய திருச்சியிலே ஒரு பழங்குடி இனத்தை சார்ந்த ஒரு மாணவி ரோகிணி என்ற பெயர். அந்த பழங்குடியின மக்கள் அவர்கள் கல்வி அறிவு பெறாதவர்கள், அவர்கள் சமூகத்திலே பின்தங்கிய நிலையில் உள்ளவர்கள், அவர்கள் தினந்தோறும் கூலி வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், விவசாய கூலி வேலைக்கு செல்லக்கூடியவர்கள். அந்த குடும்பத்திலே பிறந்த ஒரு மாணவி தான் ரோகிணி. அந்த ரோகிணி என்ற மாணவி பள்ளிக்கு சென்று விட்டு மாலையிலே விவசாய வேலையை செய்துவிட்டு மீதம் இருக்கிற நேரத்திலே அந்த படிப்பை தொடர்ந்து பொது நுழைவுத் தேர்வு என்று சொல்லக்கூடிய JEE என்ற தேர்விலே கடுமையாக முயற்சித்து வெற்றி பெற்று இன்றைக்கு உச்சபட்ச உயர்கல்வி நிறுவனமாக விளங்கக்கூடிய திருச்சி NIT-லே அந்த பழங்குடியின மக்களை சார்ந்த மாணவி ரோகிணி இடம் பிடித்து இன்றைக்கு படித்துக் கொண்டு வருகிறார். அதே போல சேலம் மாவட்டம் சின்னமலையனூர் என்ற கிராமத்திலே பிறந்த பழங்குடியின மக்களை சார்ந்த இனத்தை சார்ந்த மாணவி சுகன்யா என்ற மாணவி, அவருடைய இல்லத்திலிருந்து அவர் பள்ளிக்கு செல்லக்கூடிய தூரம் 3 கிலோமீட்டர் தூரம் நடந்தே சென்று அந்த பள்ளிக்கு சென்று அவருடைய பெற்றோரும் வறுமை சூழ்நிலையில் வாழக்கூடியவர்கள், வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடியவர்கள், விவசாய கூலிகள். அந்த குடும்பத்திலே பிறந்த சுகன்யா என்ற மாணவியும் அந்த பொது நுழைவுத் துறையிலே வெற்றி பெற்று JEE என்று சொல்லக்கூடிய அந்த தேர்விலே வெற்றி பெற்று அவரும் இன்றைக்கு திருச்சி NIT கல்லூரியிலே மிக உச்சபட்ச உயர்ந்த கல்வி நிலையத்திலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த பெருமை யாருக்கு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். 60 ஆண்டுகளுக்கு பிறகு பழங்குடியினத்தை சேர்ந்த 2 மாணவிகள் இந்த உயர்கல்வி நிறுவனத்திலே பயின்று வருகிறார்கள் என்ற அந்த சாதனையை இந்த 2 மாணவிகள் பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை போல இன்றைக்கு ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்பது நம்முடைய முதுமொழி. அப்படி ஒரு கல்வி என்பது ஒழுக்கம் சார்ந்த கல்வியாக இருக்க வேண்டும். அப்படி இன்றைக்கு பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்முடைய நியூ ஸ்டார் மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய ஆசிரியர்கள் ஒழுக்கத்தை கற்பிக்கிறார்கள். ஆனால் நம்முடைய பெற்றோர்கள் ஒன்றை கவனித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய பெற்றோர்களுக்கு நமக்கு ஒரு பேராபத்து சூழ்ந்திருக்கிறது. என்ன பேராபத்து? நமக்கு கிடைத்திருக்கிற நம்முடைய ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய அந்த கையடக்க அலைபேசி தான் நமக்கு சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு பேராபத்து என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். பள்ளியிலே அந்த அலைபேசிக்கு அனுமதி கிடையாது. பள்ளி நேரத்திலே ஆசிரியர்கள் கட்டுப்பாட்டோடு ஒழுக்கத்தோடு கற்றுவிடுவார்கள், பயிற்றுவிப்பார்கள். ஆனால் இன்றைக்கு பள்ளி முடித்து வீடு திரும்பக்கூடிய மாணவர்களுக்கு பெற்றோராகிய நாம் அவர்களை பாதுகாக்கக்கூடிய பெருங்கடமை நமக்கு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு கையெடுக்க அந்த அலைபேசியிலே அறிவார்ந்த செய்திகளை தேடிக்கொள்ள முடியும், அறிவியல் செய்திகளை தேடிக்கொள்ள முடியும். உலகில் எந்த மூலையிலும் இருக்கக்கூடிய செய்திகளை நொடி பொழுதிலே அந்த கையெடுக்க அலைபேசியிலே தேடி பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அதே நேரத்திலே நொடி பொழுதிலே நாம் கேட்காமல் தீயவைகளை கொட்டி கொடுக்கக்கூடிய பேராபத்து அந்த அலைபேசியில இருக்கிறது என்பதை இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு குழந்தைக்கு நம்முடைய வசதிக்காக நம்மும் சிறிது நேரம் ஓய்வெடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த அலைபேசிகளை நாம் அந்த குழந்தைகளிடத்திலே கொடுத்து விடுகிறோம். அந்த குழந்தை அந்த அலைபேசியில என்ன பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவனிக்க தவறுகிறோம். அதை போல நம்முடைய பிள்ளைகள், அவருடைய மாணவர்கள், நண்பர்கள் எப்படிப்பட்ட மாணவர்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் கண்காணிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுடைய பழகக்கூடிய மாணவர்கள் 5 பேரிடத்திலே பழகிறார் என்று சொன்னால் 5 பேருடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும். அந்த 5 மாணவர்களுடைய சராசரியினுடைய குணம்தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு வரும். ஆகவே பழகக்கூடிய நண்பர்களை நீங்கள் கண்காணிக்க வேண்டும். அதை போல அலைபேசியை நீங்கள் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். அத்தியாவசியம் என்று கருதினால் அந்த அலைபேசியை நீங்கள் அவர்களிடத்திலே கொடுத்து விட்டு அருகிலே அமர்ந்து அவர்களை கண்காணிக்க வேண்டும். இது இன்றைக்கு சூழ்ந்திருக்கக்கூடிய பேராபத்து.
நாம் ஒரு காலகட்டத்திலே நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய மாணவர்களை ஆசிரியர்களிடத்திலே ஒப்படைத்து விடுவோம். ஆசிரியர்கள் பயிற்றுவிப்பார்கள், மதிப்பெண்களை பெற்றுக் கொடுப்பதற்கு உழைப்பார்கள். இது ஒரு காலகட்டம். ஆனால் இன்றைக்கு தலைகீழாக மாறிவிட்டது. ஆசிரியர்களை விட, பெற்றோர்களை விட அவருடைய கட்டுப்பாடும் அவருடைய எதிர்காலமும் இந்த கையடக்க செல்பேசியிலே இருக்கிறது என்பதை பெற்றோர்கள் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியை சொல்லி, இந்த பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் நாளை மாவட்ட ஆட்சித்தலைவராக வருவார்கள். அதே போல காவல்துறை கண்காணிப்பாளராக வருவார்கள், மருத்துவராக வருவார்கள். அந்த அளவிற்கான கல்வி சேவையை இந்த பள்ளி தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த பள்ளி 100 ஆண்டு கடந்து வாழ்க வளர்க என்று சொல்லி தந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.